ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது நான் ஸ்டிச் பண்ண பிளவுஸ் தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு முக்கியமான டவுட் தாங்க நம்ம கிளியரா பார்க்க போறோம். அது என்னதுன்னு பாருங்க. அதாவது சில பேர் கேட்டிருந்தீங்க, இது அதுக்காண்டியே நான் இந்த பிளவுஸ் நான் அந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். நேரா ஸ்ட்ரெயிட் லைனா வரல சிஸ்டர், சைடு ஜாயினிங் கொஞ்சம் உள் வாங்கி வருது, இல்லைன்னா வெளி வாங்கி வருது. அது எப்படி நேர் ஸ்ட்ரைட் லைன் கொண்டு வரலாம், அந்த மாதிரி வாங்குறது எதுனால, அது என்ன நம்ம தப்பு விடுறோம் அப்படிங்கறதான் டீட்டெயில்டா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த பிளவுஸ்ல நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பட் தையலும் நூல் ஒரே கலர்ல இருக்கிறதுனால தெரியல. இப்போ நான் சாப்பீஸ் வச்சு உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம அக்காத் பண்ண இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து தையலானது உள்வாங்கி கீழே வந்திருக்கு, ஸ்ட்ரெயிட் லைனா வராம. ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட் லைனா நான் அடிச்சு கொடுத்ததுதான். பட் ஆனா கையில அந்த இடத்துல இவ்வளவு லூஸ் இருக்குன்னு அவங்க சொன்னது, ஆம்கோல் கிட்ட லூஸ் இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொன்னதுனால திருப்பி நான் அந்த ஆம்கோல் கிட்ட கர்வ் மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ணி அந்த வளைச்சு கொடுத்துருக்கேன். இப்போ அவங்களுக்கு அது கரெக்டா இருக்கு. இது எதனால இந்த மிஸ்டேக் வருது அப்படின்னா, நம்ம கட் பண்ணும் போது ஆம்கோலோட கரெக்டான மெஷர்மெண்ட் நம்ம எடுக்காததுனாலதான். அளவு பிளவுஸ்ல உள்ள அதே ஆம்கோல் அளவு மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுக்கணும். இன்னொன்னு, நீங்க மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களோட உடம்பு சுற்றளவுல இருந்து கை ஆம்கோல் சுற்றளவு கரெக்டான மெஷர்மெண்ட்ல எடுக்கணும். அதை எடுத்ததை கரெக்டா இன்ச் டேப்ல வச்சு அளந்து பார்க்கணும். இந்த தப்புனாலதான் நம்ம இந்த இடத்துல ஆம்கோல் கிட்ட உள்வாங்கி வர்றதும் வெளி வாங்கி வர்றதும் ரீசன். ஓகேங்களா, இப்ப நான் ஒரு முழு பிளவுஸ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அது சைடு ஜாயினிங்கோட மட்டும் உங்களுக்கு விளக்க முடியாது இல்லையா. பட்டி கரெக்டான பீஸ்ல வரணும், கை ஜாயினிங் கையோட எண்டிங் கரெக்டா இருக்கணும், அப்புறம் நமக்கு சென்டர்ல கரெக்டா வரணும். இது எல்லாமே நம்ம எப்படி கரெக்டா ஒரு பிளவுஸ ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணி காட்டினாதான் உங்களுக்கு கிளியரா இருக்கும். சோ இன்னைக்கு ஒரு ஃபுல் வீடியோவா ஒரு பிளவுஸ நம்ம நீட்டா அழகா எப்படி ஸ்டிச் பண்ணலாம். கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க மறக்காம சேனல்ல கட்டிங் வீடியோ இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா, வீடியோ பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, இந்த அதாவது ஆம்கோல்ல இருந்து லைன் கரெக்டா நேர் லைனா வரணும், அதுக்கு என்ன சிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு நிறைய பேர் நம்ம விடுற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆம்கோல் கர்வ் தாங்க. நம்ம பின்பக்கம் வெட்டும் போது நம்ம எடுக்கிற இந்த பீஸ் வேணும், லைனிங் பீஸ் போட்டுதான் நம்ம கட் பண்ணி எடுப்போம். ஸோ லைனிங் பீஸ் மட்டும் பாருங்க. இப்ப இந்த லைனிங் பீஸ்ல நம்ம பேக் பார்ட்டு, அதாவது நம்ம கட் பண்ணி எடுப்போம். அந்த பேக் பார்ட் கட் பண்ணும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம அர்க்காத் கொடுக்குறோம் இல்லையா, இந்த அர்க்காத் மாதிரி இந்த ஆம்கோல் கர்வ், இந்த ஆம்கோல் கர்வை நீங்க கரெக்டா கட் பண்ணாதான் நம்மளோட கை ஜாயினிங்கும் ஆம்கோல் ஜாயினிங்கும் நெக்ஸ்ட் கீழே சைடு கீழே நம்ம பட்டி பீஸ் ஜாயினிங்கும், இது மூணும் நேர் லைன்ல கிடைக்கும். இந்த இதுல நீங்க தப்பு பண்ணாதான் அந்த லைன் கையில இருந்து ஸ்ட்ரைட்டா உள்வாங்கும், இல்லைன்னா வெளிவாங்கும். இந்த மாதிரி ரெண்டு சைட்ல இந்த அர்க்காத்துல இல்லாம தையல் தனியாவும் இங்க தனியும் வர்ற வாய்ப்பு ஏற்படும். ஓகேங்களா, இப்ப இந்த அர்க்காத் இந்த லைன் நம்ம எப்படி கரெக்டா எடுக்கிறது அப்படின்றத நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இதுக்கான வீடியோஸ், இதை எப்படி ஆம்கோல் கர்வை நம்ம கரெக்ட் பண்றதுன்ற வீடியோவும் நான் தனியா போட்டிருக்கேன். வேணுன்றவங்க வாட்ச் பண்ணுங்க. ஷார்ட்ஸ்லயும் இருக்கு, வீடியோஸ்லயும் இருக்கு. நம்ம சேனலை போய் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த ஆம்கோல் கர்வ் நான் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டு தான் எடுப்போம். ஓகேங்களா, பேக் பார்ட்டை இந்த மாதிரி நீங்க போட்டு தான் கட் பண்ணுவீங்க. இப்ப நம்ம இதுதான் அவங்களோட அளவு பிளவுஸ். இந்த அளவு பிளவுஸ்ல உள்ள ஆம்கோல் கர்வை நம்ம மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதுல ஆம்கோல் கர்வ் கட் பண்ணணும். எப்பயும் நார்மலா நீங்க போடுற மாதிரி உயரம் மார்க் பண்ணிக்கோங்க, கழுத்து அளவு மார்க் பண்ணிக்கோங்க, எல்லாமே மார்க் பண்ணி அந்த பாக்ஸ் எல்லாமே நீங்க வரைஞ்சிருவீங்க. அந்த வரைஞ்ச பாக்ஸ்ல இந்த அளவு வரைஞ்ச பாக்ஸ் பா மாதிரி டா மாதிரி போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த டா மாதிரி போட்டிருக்கிற பாக்ஸ்ல நம்மளோட ஆம்கோல் கர்வ் கரெக்டா அளவு பிளவுஸ்ல உள்ள அதே கர்வ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணணும். அதுல ஒரு 1/2 இன்ச்சு கூட குறைய இருந்துச்சு அப்படின்னா, இந்த போட்டிருக்க இந்த லைனானது இப்ப 1/2 இன்ச்சு கூட இருந்துச்சு அப்படின்னா மேல குறைச்சிக்கணும், இல்லைன்னா இந்த சைடு குறைச்சிக்கணும். மேலையும் கீழையும் இந்த சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்
பண்ணி நம்ம அந்த ஆம்கோல் கர்வை கரெக்டா கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்படி கொண்டுட்டு வந்தா மட்டும்தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். இப்ப இந்த நம்ம லைனிங் கிளாத்ல வெட்டியிருக்க இந்த ஆம்கோல் கர்வும் அளவு பிளவுஸ்ல இருக்கிற ஆம்கோல் கர்வும் ஒரே மாதிரியான இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்னதான் பிளவுஸை மேல போட்டு கட் பண்ணாலும் செக் பண்றதுக்கு இன்ச்சி டேப் யூஸ் பண்ணி செக் பண்ணுங்க. அப்பனாதான் கரெக்டான அளவு உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி பேக் பார்ட், நான் ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கல, பேக் பார்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ பேக் பார்ட்ல இந்த மாதிரி டேப்பை வச்சுக்கோங்க. டேப் வச்சு இப்படியே ஒரே மாதிரியா இந்த மாதிரி அந்த தையல் கிட்டையே கரெக்டான அளவுல இந்த மாதிரி நீங்க அளந்துகிட்டே வரணும். அளந்துகிட்டே வரும்போது பாருங்க 7-7.25 இன்ச்சு கிட்ட இதுல இருக்கு நம்மளோட கரெக்டான ஆம்கோல் கர்வு. சரிங்களா? இதே ஆம்கோல் கர்வு நம்ம அளவு வெட்டின இந்த லைனிங் பீஸ்லயும் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டிராப் பண்ணும் போதே, கட் பண்ணும் போதே, இதுல இன்னொரு வீடியோவும் நான் இதே மாதிரி பிளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அதுல நான் செக் பண்ணுவேன். அந்த பிளவுஸ் கட்டிங் வீடியோ இதுக்கு முந்தின வீடியோவா இருக்கு. வேணும்ன்றவங்க மறக்காம அதை வாட்ச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோல் கர்வும் அதே மாதிரி 7 இன்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறோம். இது வந்து கரெக்டான அளவு இல்ல, நம்ம தையலுக்காக சேர்த்து விட்டுருக்க அளவு. சோ மேலையும் நம்ம 1/2 இன்ச் இங்க ஷோல்டர் ஜாயினிங் பண்றதுக்கு 1/2 இன்ச் விட்டுருப்போம். இங்கேயும் நம்ம கையை ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருப்போம். சோ நம்ம கரெக்டான அளவு வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி கரெக்டான அளவு. இது எல்லாமே தையலுக்கான அளவு. இது உள்ள போயிரும். இப்ப நம்ம கரெக்டான அளவுல அது இருக்கான்னு சொல்லி இந்த செக் பண்றேன் பாருங்க. அந்த பிளவுஸ்ல நம்ம எப்படி செக் பண்ணோமோ அதே மாதிரி இதே இன்ச் டேப்பை இப்படியே வளைக்காம கொண்டுட்டு பாருங்க. கரெக்டா அந்த 7.25 இன்ச் நம்ம அர்க்காத் கொடுத்த இடத்துல கரெக்டா அந்த 7.25 இன்ச் இருக்கா? சோ இந்த மாதிரி அளவு கரெக்டா அந்த அளவு பிளவுஸ்ல உள்ளதும் நம்ம குடஞ்சு கட் பண்ணிருக்கிற இந்த பிளேஸ்ல உள்ளதும் கரெக்டான அளவா இருந்துச்சு அப்படின்னா அந்த சைடு ஜாயினிங் வந்து கரெக்டா வரும். இதனாலதான் நிறைய பேருக்கு சைடு ஜாயினிங் வந்து ஒண்ணு இந்த நம்ம கரெக்டா போட்டிருக்கிறது மேல வராது, இல்லைன்னா சைட்ல இங்க வாங்கும், இல்லைன்னா கொஞ்சம் உள் வாங்கும். இந்த மாதிரியான மிஸ்டேக் வர்றதுக்கு காரணம் வந்து நம்மளோட ஆம்கோல் கர்வ் கட்டிங் தான். ஸோ ஆம்கோல் கர்வ் எப்படி கட் பண்றது அப்படிங்கிற தனித்தனியா வீடியோஸும் என்னோட சேனல்ல இருக்கு. வேணுன்றவங்க வாட்ச் பண்ணுங்க. இப்ப இந்த பிளவுஸை உங்க முன்னாடி நான் ஸ்டிச் பண்ணி எப்படி கரெக்டான ஜாயின் போட்டு பாறேன். ஓகே, இந்த சைடு நீங்க கரெக்டா ஜாயின் பண்ணிடுறீங்க சிஸ்டர், கீழே எப்படி ஜாயின் பண்றது அப்படின்ற டவுட் நிறைய பேர் இருக்கும். அதையும் நான் எப்படி சொல்லி அளவு பிளவுஸ் வச்சு கரெக்டான உங்களுக்கு மெஷர்மெண்ட்ல ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய கட்டிங் வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ தான். வாங்க எப்படி ஸ்டிச் பண்றதுன்றத டீடைல்டா பார்க்கலாம். கரெக்டா சென்டரை எடுத்துக்கோங்க. மாதிரி சென்டரை கரெக்டா ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப இதுதான் நீங்க கேட்டிருந்தது டவுட், கரெக்டான ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி சிஸ்டர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட் இது ரெண்டையும் ஒன்று போல நான் இப்படி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கை அளவு மார்க் பண்ணுங்க. சென்டரா எடுத்துக்கோங்க. கரெக்டா சென்டர் எடுத்துட்டு கையோட அளவு மார்க் பண்ணுங்க. அளவு ப்ளவுஸ் வச்சிருந்தீங்க, அளவு எடுத்து மெஷர் பண்ணீங்கன்னா அளவு மெஷர்மெண்ட் வச்சு பண்ணுங்க. கரெக்டான சென்டரை டாட் பண்ணி ஒரு சாப்பீஸ் வச்சு தையலுக்கான அளவை மார்க் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ஏற்கனவே சென்டர் அர்க்கத் பண்ணிருப்போம். அது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இல்ல கொஞ்சம் தள்ளி இருக்கு, இங்க இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி அதை மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருங்க. ஓகேவா? கரெக்டா ஒரு சிலது கரெக்டா வரும், ஒரு சிலது கிளாத்தை பொறுத்து டிஃப்ரெண்ட் பண்ணும். ஸோ நீங்க கரெக்டா இருக்கான்னு ஒரு செக் பண்றது ரொம்ப நல்லது. இப்படி பண்ணும்போது எங்க வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழே நம்ம பேக் டாட் இன்னும் பிடிக்கல. ஓகேங்களா? பேக் டாட் பிடிக்கல. ஸோ பேக் டாட் பிடிக்காம இந்த சென்டரும் கரெக்டா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை சென்டர் மடிச்சிருக்கேன். இதோட சென்டர்ல கரெக்டா வைங்க. வச்சு இங்கேயும் கரெக்டான அளவை மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒரு சைடு பண்ண மாதிரியே இன்னொரு சைடும் மார்க் பண்ணுங்க. கரெக்டான சென்டர். ஓகேவா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடு நம்ம மார்க் பண்ணிட்டோம்.
அப்புறம் ஃப்ரண்ட். இந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இப்ப பேக் மார்க் பண்ணியாச்சு. இப்ப ஃப்ரண்ட் மார்க் பண்ண போறோம். ஊக்கு சைடுக்கு கரெக்டான ஊக்கு சைடு எடுத்துக்கோங்க. ஊக்கு சைடுல கரெக்டா ஊக்கு சைடு ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணி எங்க வேணுமோ அந்த இடத்துல ஒரு மார்க். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க ஊக்கு பட்டி மாற்ற இந்த சைடும் அளவை மற்றான அளவை மெஷர் பண்ணி அதே எடுத்து உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா ஃப்ரண்ட் பார்ட்ல ஊக்கு சைடு உள்ளத ஊக்கு சைடு மார்க் பண்ணியிருக்கேன். கொக்கி பகுதியில் உள்ளவங்களுக்கு கொக்கி பகுதியில மார்க் பண்ணியிருக்கேன். பேக் சைடு சென்டர்ல இருந்து 2 சைடும் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர்ல மார்க் பண்ணி 2 சைடும் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம 4 மார்க்கிங்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த பேக்ல மட்டும் நம்ம டாட் பிடிக்கல இல்லையா? ஸோ அந்த டாட்டுக்கான ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இங்க ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஸ்டிச்சிங் கொண்டுட்டு வாங்க. இது வந்து நம்ம இங்க முதுகு பக்கம் இவ்வளவு டாட் நம்ம இங்க பிடிச்சிடும். ஓகேவா? அதை வந்து கரெக்டா வச்சு இப்ப நம்ம கை மார்க் பண்ணோம் இல்லையா? சென்டர் எடுத்துக்கலாம். சென்டர் எடுத்துட்டு கை மார்க் பண்ணோம் இல்லையா? அந்த இதுல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தையல் போட்டு கரெக்ட். கையோட அளவை கரெக்டா வச்சுக்கோங்க. அதுல கரெக்டா டபுள் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம இங்க இருந்தாலும் சென்டர் மார்க் பண்ணோம் இல்லையா? அந்த சென்டருக்கு கொண்டு வாங்க. தையலை கரெக்டா அந்த சென்டருக்கு நம்ம மார்க் பண்ணதுல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு தான் வித்தியாசப்படுது. 1/4 இன்ச் கூட இல்ல, மைல்டா தான். அந்த இதுல கரெக்டா அட்ராக்டிவ் கொண்டு வாங்க. ஓகே, இப்ப நேரா ஒரு ஸ்டிச் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து இப்ப சைட்ல ஏற்கனவே நம்ம தையலுக்காக ஒரு இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா? சில சம்ல வந்து இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் வந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே உள்ள பாட்டை கொஞ்சம் பிடிச்சிட்டு மேல உள்ள பாட்டை கொஞ்சம் லூஸ் கொடுத்தோம்னாலே கரெக்டா தையல் வந்துடும். இப்ப இந்த இடத்துல கீழே உள்ள மார்க் இந்த இருக்கு, நம்ம மேல உள்ள மார்க் இங்க இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு இப்ப துணியை நல்லா பிடிச்சிக்கோங்க. இங்க சென்டரை கரெக்டா பிடிச்சிட்டு இது ரெண்டையும் கரெக்டான ஹோல்டிங்ல வைங்க. இப்படி வச்சுட்டு இப்ப நேரா கரெக்டா நேரா இந்த இதுல கொண்டு வந்து நீங்க ஜாயின். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க பிடிச்சுக்கோங்க. ரெண்டுமே பாருங்க, இங்க உள்ள தையல் இந்த அளவு இந்த இருக்கு, நம்ம இங்க மார்க் பண்ணி இங்க இருக்கு, இங்க மார்க் பண்ணிருக்கு. ரெண்டையும் நான் கரெக்டா வச்சிருக்கேன். இதை அப்படியே நேரா ஸ்டிச் பண்ணி கொண்டு வாங்க. இப்ப நம்ம அங்க திருப்பி மேல ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு தையல் அப்படியே இதை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி வச்சுட்டு சென்டரை கரெக்டா பிடிச்சிக்கோங்க. தையலுக்கான அளவு கரெக்டா வச்சிருக்கேன். இதை நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. நேரா உங்களுக்கு இப்போ நேரா போட வராது அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கன்னா ஸ்கேல் வச்சு கூட நேரா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துருவோம். இப்போ உங்களுக்கு பாருங்களேன், நேரா ஸ்ட்ரெயிட் லைனா வந்திருக்கா, தெரியுதா? கொஞ்சம் கிட்டக்க கூட காட்டுறேன் பாருங்க. நேரா ஸ்ட்ரெயிட் லைனா வந்திருக்கும். வந்திருக்கா? அதே மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்ப அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச்சிங் 2 ஸ்டிச்சிங் கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி இது ஸ்ட்ரெயிட் லைனா வந்திருக்குன்னு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? எங்கேயுமே வளைவு பெண்டிங்கா வரல, நேர் லைனா வந்திருக்கு. இப்ப இதே மாதிரி நம்ம இந்த சைடும் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி மார்க் பண்ணதான், பட் கை மட்டும் மார்க் பண்ணல. சென்டர்ல இருந்து கரெக்டா இப்படி எடுத்துக்கோங்க. கையோட அளவு மட்டும் மார்க். கையோட அளவுல இருந்து கரெக்ட் டபுள் ஸ்டிச் நல்லா இந்த மாதிரி விட்டு விட்டு கர்வ் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த 2 தையலும் ஆம்கோல் நம்ம கை தையல் இருக்குல்ல, அது 2 ஒரே மாதிரி வர மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்பனாதான் நமக்கு அந்த பிளஸ் சிம்பிள் மாதிரி கை வந்து ஷேப் கிடைக்கும். இதுல வந்து அர்க்காத் வந்து பின்னாடி இருக்கு. ஸோ எந்த இடத்துல வருதுன்னு கை வச்சு ஒரு மார்க் கொடுத்துடலாம். கரெக்டா சென்டர் டு சென்டர் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அர்க்காத் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த அர்க்காத் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்ப மார்க் கொடுத்து வச்சா இப்ப நம்ம இது 2யும் ஜாயின் பண்ணிடலாமா? இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் லைனா நேரா. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இங்க கீழே கரெக்டான அளவும் இந்த ஹோலும் கரெக்டா இருக்கான்னு சொல்லி இதுவுமே பின்னாடி டாட்டுக்கு ஒரு இன்ச் அந்த தையல் நேரா இந்த தையலை கரெக்டா ஃபிட் பண்ணி இப்படி பிடிச்சிக்கோங்க. கீழே 2யுமே பிடிச்சிட்டு நேர தையல் தான் ஸ்ட்ரெயிட்டா. இப்போ உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா நீங்க நல்லா டாட்டு நேரா அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்டா கொண்டுப்பாங்க. அவ்வளவுதான். பாருங்க ஸ்ட்ரெயிட் லைனா வந்திருக்கும். அப்படியே அதே மாதிரி 2 ஸ்டிச்சஸ். எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணிடுங்க. எட்ஜில் ஒரு தையல். இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரெயிட் லைன் வரதானே கேட்டிருந்தீங்க. பாருங்க கரெக்டா இங்க கை ஜாயினிங், நம்ம ஆம்கோல் ஜாயினிங், கீழே எண்டு ஸ்ட்ரெயிட் லைனா வந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தாங்க நம்ம ஜாயின் பண்ணணும். கரெக்டா கையை இது இப்படி நேரா வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான வளைவு கொடுத்துரும். இதை நேரா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். சிலரோட பாடி மெஷர்மெண்ட் ஒரே சேஃபா இருக்கும். இவங்க ரொம்ப கீழே ஒடுக்கம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஒடுக்கமா மேல இருந்து ஒடுக்கமா வந்திருக்கு. இப்ப நம்ம முதுகு பக்கம் டாட்டை வந்து எவ்வளவு இன்ச்சஸ் விட்டுருந்தோமோ அந்த டாட்டை வந்து நம்ம இப்ப பிடிச்சிடலாம். கரெக்டான அதையும் சென்டரையும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோ. ஒரு 3 இன்ச்சு கிட்ட பிடிங்க. 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு கிட்ட பிடிச்சீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கும். இப்ப நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கீழே உள்ள அளவுகளை நம்ம மெஷர் பண்ணணும். கரெக்டா இருக்கான்னு சொல்லி ஒரு செக் பண்ணுவோம். பாத்தீங்களானே தெரியும் உங்களுக்கு ஒரே அளவான மெஷர்மெண்ட்ல நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம பிளவுஸ் பாருங்க. கை ஜாயினிங், ஆம்கோல், கீழே பட்டு. அதே மாதிரி இந்த சைடும் பாருங்க. கை ஜாயினிங், ஆம்கோல், கீழே சைடு எல்லாமே ஒரே மாதிரி வந்திருக்கு. பிளஸ் சிம்பிள் கரெக்டா வந்திருக்கு. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்க என்னோட கட்டிங்ல கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க. என்னோட மெத்தட்ல நான் சொல்ற மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டே தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன்.
இதுல எந்த ஒரு குழப்பமுமே உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நீட்டா ஒரு லைனிங் ப்ளவுஸை நம்ம எப்படி எவ்வளோ குயிக்கா ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, கையெல்லாம் நல்லா நீட்டா வந்திருக்கு. கப் ஷேப்புமே கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி யாரும் ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிச் பண்ணிக்கிட்டே அந்த தையல் போட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தனியாக ரெக்கார்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. நான் தனியாக அதோட சேர்த்தே ரெக்கார்டிங்கும் சேர்த்தே தான் உங்களுக்கு நான் பண்ணி இன்னைக்கு கொடுத்துருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்றத ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. சைடு ஜாயினிங் கரெக்டாக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ல ஜாயினிங் வர்றதுக்கு என்னோட மெத்தட் படி கரெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.